ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான துவையல் இல்லைனா சட்னி எப்படி வேணால் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த காயை வச்சு இன்றைக்கி நம்ம அந்த துவையல் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவைக்காய் தாங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியுமே வந்து கோவைக்காய் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ரொம்பவே உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. கோவைக்காயை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே எப்படி ஸ்டோர் பண்ணணுன்ற டிப்பை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்ததான் நம்ம துவையல் வந்து எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்துடலாம். கோவைக்காயை நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி பார்த்து கெட்டியாக இருக்க மாதிரி வாங்கிட்டு வாங்க. இல்லைனா வந்து அது உள்ளே வந்து பழுத்துட்டு இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. கோவக்காயை வாங்கிட்டு வந்தோடனே ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து உப்பு கலந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில், அதாவது ஒரு சிலருக்கு நீல வாக்கில் இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரவுண்டாக இருந்தால் பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி, அதாவது வாங்கிட்டு வந்த உடனேவே அதை வந்து பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு நாள் நீங்கள் வந்து வெளியே விட்டாலுமே அது வந்து பழுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கிட்டு வரீங்களோ அதுக்கு உங்களுக்கு அன்றைக்கி தேவைப்படுறத வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம செய்ய போகிற துவையில நீங்கள் கோவக்காயில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு உங்கள் வீட்டில் நீங்களாக சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்டுமே பண்ணிவிடுங்க. இந்த துவையலுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மல்லாட்டை எண்ணெய் இல்லை சாதம் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து துவையெல்லாம் வந்து செய்ய போகிறோன்றதுனால ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா வந்து காரம் இல்லைன்றதால நான் வந்து 5 வந்து எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க காஞ்ச மிளகா காரமாக இருந்ததுன்னா அதை வந்து குறைச்சி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 ஸ்பூன் வந்து உளுந்து, வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துருக்கோம். வெள்ளை உளுந்தும் இந்த காஞ்ச மிளகாயும் நல்லா வந்து வறுபடணும். உங்களுக்கு வந்து வறுபடுறது வந்து டவுட்டாக இருக்குன்னா தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த பூண்டு, உளுந்து, காஞ்ச மிளகாய் இது 3மே நல்லா வந்து வறுபடணும். உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வறுபடட்டும். உங்களுடைய உளுந்து வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்து வறுபட்டுருக்கணும். நீங்கள் உளுந்தை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து வறுக்கலைன்னா இந்த துவையலோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். அடுத்ததாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய உளுந்து, காஞ்ச மிளகா, பூண்டு இது எல்லாமே நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. காஞ்ச மிளகா நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து சீரகத்தை வந்து சேருங்க. சீரகம் சட்டுனே வந்து பொரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உளுந்தோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய கோவக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த கோவக்காயை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கோவக்காயை பொறுத்த வரைக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கோவக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிட்டு மூடி போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வெந்துடும். நீங்கள் நீல வாக்கிலலாம் வந்து கட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு வந்து வேக வைங்க. அப்போ தான் உங்களுடைய கோவக்காய் நல்லா வந்து வதங்கியிருக்கும். கோவக்காய் நல்லா வதங்கினா தான் இந்த சட்னி வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப குட்டி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால 5 நிமிஷத்தில் கரெக்டாக வந்து வதங்கிடும். உங்களுக்கு கோவக்காய் வந்து வெந்துருச்சா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கையில் எடுத்து நீங்கள் வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் கோவக்காய் நல்லா வந்து நசுங்கிறதுக்கு வந்து வந்துருச்சுன்னா உங்களோட கோவக்காய் நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா புளியும் வைக்க போகிறதுனால தக்காளி அதிகமாக வந்து சேர்த்துக்காதீங்க. நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கோங்க. இது துவையலாக நான் செய்கிறதுனால புளி வந்து ஜாஸ்தியாக வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சட்னியாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் அதை வந்து அரைச்சி தாளித்து கொட்டினீங்கன்னா உங்களுடைய கோவக்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கோவக்காய் துவையலை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை கூட, இட்லி கூட, ஏன் சப்பாத்தி கூட நீங்கள் இதை வந்து சாப்பிட்றலாம். இந்த மாதிரி கோவக்காய் துவையல் நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.